ஒரு தேசத்தோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல கல்விக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? ஆனா ஒரு முழு கல்வி அமைப்பையே அடியோட மாத்தணும்னு ஒரு தேசம் ஏன் முடிவு பண்ணுது? வாங்க, இந்த பயணத்தை இலங்கையோட கல்வி சீர்திருத்தங்களோட கதை மூலமா நாம பார்க்கலாம். இலங்கையோட கல்வி சீர்திருத்தங்களை பத்தி புரிஞ்சுக்க முதல்ல நாம அந்த தேசத்தோட சூழலை பார்க்கணும். இது வெறும் பாலிசி மாத்தின கதை மட்டும் இல்ல, இது ஒரு தேசத்தோட அடையாளம், வளர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய கதை. அப்போ அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரு நாடு எதுக்காக தன்னோட முழு கல்வி அமைப்பையும் அடியோடு மாத்தணும்? வாங்க, இதுக்கான பதில தான் நாம இப்போ தேட போறோம். இப்போ நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த பெரிய சீர்திருத்தங்கள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க? சும்மா திடீர்னு வரல. இது ஒரு பெரிய தேசிய நெருக்கடியிலிருந்து தான் பிறந்துச்சு. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். 1980களில் நடந்த இளைஞர்கள் போராட்டம் தேசத்தோட கல்வி முறையே ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்குச்சு. சொல்லப்போனா அந்த அமைதியின்மைதான் ஒரு புது கல்வி யுகத்துக்கான விதைய போட்டது. சரி, அப்போ அந்த கமிஷன் என்னதான் கண்டுபிடிச்சது? ரொம்ப சிம்பிள். கல்வி முறை இளைஞர்களை அவங்க எதிர்காலத்துக்கு தயார்படுத்தல, படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இதுதான் அந்த அமைதியின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம்னு அவங்க சொன்னாங்க. இந்த நெருக்கடிக்கு ஒரு சூப்பரான லட்சியத்தோட ஒரு பதில் கிடைச்சது. அதுதான் 1998ல வந்த கல்வி சீர்திருத்தம். இது எப்படி ஒரு புது பார்வையா இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? இந்த சீர்திருத்தம் சும்மா ஏதோ 1-2 மாற்றங்கள் இல்ல, மொத்தம் 9 லட்சிய தேசிய குறிக்கோள்களை அடித்தளமா வச்சு கட்டப்பட்டது. இந்த குறிக்கோள்கள்ல சிலத பாருங்க. தேசிய ஒற்றுமை, சமூக நீதி, பொருளாதார வளர்ச்சி. இதெல்லாம் அந்த போராட்டத்துக்கு பிறகு தேசத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுது இல்லையா? அதனாலதான் சொன்னேன், இது வெறும் கல்வி மாற்றம் மட்டும் இல்ல, இது தேசத்தை சரி செய்யற ஒரு முயற்சி. சரி, அந்த 9 குறிக்கோள்கள் அடையணும்னா என்ன பண்ணணும்? அதுக்குத்தான் 5 அடிப்படை திறன்களை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த 5 திறன்களையும் கண்டிப்பா பெறணும்னு அதுவே டார்கெட். இந்த திறன்களை பாருங்க. கம்யூனிகேஷன், என்வாயன்மெண்ட், மதம் மற்றும் ஒழுக்கம். இது வெறும் புக்ல இருக்கிறத படிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு முழுமையான மனுஷனை உருவாக்குறது தான் நோக்கம். அப்போ இது உண்மையிலே ஒரு புரட்சிகரமான மாற்றம் தானே? இந்த சீர்திருத்தத்தோட இதயமே இந்த கிளாஸ் ரூம்ல நடந்த மாற்றம் தான். டீச்சர் நின்னு லெக்சர் கொடுக்கற சிஸ்டம்த்துக்கு டாடா சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலா ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவா கத்துக்கிற, கேள்வி கேட்கிற, கண்டுபிடிக்கிற ஒரு புது கல்ச்சர் உருவாச்சு. டீச்சர் ஒரு கைடு மாதிரி மாறினாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ கதையில ஒரு ட்விஸ்ட். 21ஆம் நூற்றாண்டு வந்துச்சு. அது 1998ல கொண்டு வந்த சீர்திருத்தம் நினைச்சு கூட பார்க்காத பல புது சவால்களை கொண்டு வந்துச்சு. ஆவா, உலகம் ஒரே இடத்துல நிக்கிறதில்லையே, அது ரொம்ப வேகமா மாற ஆரம்பிச்சது. அப்போ இலங்கை கல்வி முறை இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க ரெடியா இருந்துச்சா? குளோபலைசேஷன், இன்டர்நெட், ஐடி புரட்சின்னு புது புது விஷயங்கள் வந்துச்சு. இதனால புது திறமைகளுக்கான தேவை அதிகமாச்சு. உலக அளவுல போட்டி போடணும்னா இலங்கையோட கல்வி முறையும் அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில தான் 2007ல பாடத்திட்டத்துல ஒரு புது அப்டேட் கொண்டு வந்தாங்க. இத 1998 சீர்திருத்தத்தோட தோல்வின்னு பார்க்கக்கூடாது, அது காலத்தோட தேவைக்கேற்ப நடந்த ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சி. இங்க பாருங்க, எப்படி அந்த பழைய பாலிசிய இன்னும் மெருகேத்திருக்காங்கன்னு. குறிக்கோள்களை ஒருங்கிணைச்சு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், வேலை உலகத்துக்கு தயாராகுதல் மாதிரியான புது திறன்களையும் சேர்த்தாங்க. இது காலத்துக்கேத்த ஒரு ஸ்மார்ட்டான மூவ். மாணவ மைய கற்றலை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க E5ன்னு ஒரு புது டீச்சிங் மாடலை கொண்டு வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கவனத்தை ஈர்க்கிறது, அவங்களையே தேட வைக்கிறது, விளக்க வைக்கிறது, அப்ளை பண்ண வைக்கிறது, அப்புறம் மதிப்பீடு செய்யறதுன்னு இது ஒரு கம்ப்ளீட் தெளிவான ப்ராசஸ். இதனால டீச்சரோட ரோல் இன்னும் மாறிடுச்சு. அவங்க இனிமே வெறும் தகவல்களை கடத்துறவங்க இல்ல, ஸ்டூடெண்ட்ஸோட கற்றல் பயணத்துல அவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு முக்கியமான சக்தியா, ஒரு கைடா மாறினாங்க. சரி, இவ்ளோ தூரம் இந்த கதையில பயணிச்சிருக்கோம். இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். கல்வி சீர்திருத்தம்ங்கிறது ஒரு நாள்ல முடிகிற வேலை இல்ல, அது ஒரு தொடர் பயணம். சமுதாயத்தோட தேவைகளுக்கும் உலக மாற்றங்களுக்கும் ஏத்த மாதிரி அதுவும் மாறிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்போ இந்த கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு உலகம் தலை சுத்துற வேகத்துல மாறிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கல்வியோட அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.